உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். காண்டிபன் பீஸ் என்ற எமது யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய காணொலியானது எமது யூடியூப் பயணத்தினுடைய கடந்த காலத்திலே நடைபெற்ற கஷ்டங்கள், துன்பங்கள், உயரங்கள் என்னென்ன இடம்பெற்றிருக்கின்றது, நாங்கள் இந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு எப்படி வந்திருக்கின்றோம், அது தொடர்பான காணொலிகளை தான் நீங்க தற்போது பார்வையிட போறீர்கள். காண்டிபன் வியூஸ் என்ற சேனலுக்கு நீங்க புதிதாக வந்திருப்பார், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். கூடுதலான மக்கள் எமது காணொலிகளை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரும்போது நாங்கள் இன்னும் சிறப்பான காணொலிகளை பதிவிட காத்திருக்கின்றோம். இன்றைய காணொலியானது 2021 காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட எனது யூடியூப் சேனலானது காண்டிபன் வியூஸ் என்ற எனது யூடியூப் சேனலானது 430 காணொலிகளை போட்டிருக்கேன். 430 காணொலிகள் பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியில் தான் அந்த காணொலிகளை நான் உங்களுக்கு பதிவிட்டு நீங்கள் பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள் என நம்புகின்றேன். அதுல குறை நிறைகள் இருந்தாலும் அதனை சமாளித்து நான் ஏதோ நீங்கள் பார்வையிட்டிருப்பீர்கள். நாங்கள் ஒரு யூடியூப்பை ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிலே நாங்கள் அந்த பிழை விடுவோம். சிலர்கள் வீடியோ இப்படி பிடிப்போம், அப்படி பிடிப்போம், சிலருக்கு கையில நடுங்கும். அப்படியெல்லாம் அந்த வீடியோ எடுக்க அந்த மெதட் தெரியாது, எப்படி எடுக்கணும், எப்படி எடுத்தா தான் நாக்கள் பாப்பின கூட அந்த அதுகள் எல்லாம் சிலது தெரியாது. அப்ப நான் சிலது ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா எங்களோட காணொலிகள் எல்லாம் வீடியோ எல்லாம் ஆடும். மற்றது வீடியோ எடுத்துட்டு சிலது நான் குறைவு வாய்ஸ் கொடுக்குறது, இப்ப கதைச்சு போட்டு சிலது ஆரம்பத்துல வாய்ஸ் குறைவு கொடுக்குறது. அந்த வாய்ஸ் கொடுக்க வாய்ஸ் இப்ப கதைக்கிறபடி போகும், குரல் வேற எங்கேயோ போகும். அப்படி அந்த சின்ன இடைவெளிகள் எல்லாம் காணப்பட்டிருக்கு. ஆரம்பத்துல நான் அப்படித்தான் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்து புளியோ சரியோ செய்து பார்ப்போம், முடியுமான அளவு செய்வோம் என்ற ஒரு துணிவில எனது ஆரம்ப பகுதியிலே அப்படி யூடியூப் அப்படியே ரன் பண்ணி செய்து கொண்டிருந்தேன். அப்படி செய்து கொண்டிருக்க செய்ய தான் அப்படி அந்த நான் முதல் வச்சிருந்த போனாது சாம்சங் கேலக்சி A20s அதான் எடுத்தேன். நான் A20sலையும் நான் நார்மலா போன் தான். ஆனா என்ன செய்யறேன், இருந்தாலும் எனக்கு அந்த புது போன் எடுக்கிறதுக்கான வசதிகள் வரையில அதை நான் என்ன செய்வேன், சும்மா நார்மலா அதுல வீடியோ எடுத்து போறது, கதிர்காமம் போனா ஏழுமலையில ஏறுறது, மற்றது பீச்சுக்கு போனா சரி, கோவில் திருவிழா சரி, எல்லா நிகழ்வுகளையும் நான் என்னுடைய காணொலியில போட்டிருக்கிறேன். அந்த காணொலிகள் கூடுதல ஒரு 350 காணொலிகள் எல்லாம் அந்த சாம்சங் A20s போன்லாம் எடுத்தேன். அதால கூடுதலா அந்த கிளியர் இல்லாம இருக்கும். நீங்க அந்த என்னுடைய காணொலியை நீங்க பார்வையிடுங்கள், பார்வையிட்டா தெரியும். ஆனா அந்த போன் எல்லாம் கிளியர் இல்லை தான். இருந்தாலும் நான் அந்த காணொலிகளை எடுத்து போடணும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தபடிய போடுவோம். புள்ளியோ சரியோ காணொலிய போடுவோம். அதுல சரி ஓடினா ஓடட்டும், இல்லாட்டி பார்வையாளர் என்ன செய்யறது, நாங்கள் நல்ல காணொலியை போட்டாதான் நாங்கள் கூடுதலா பார்வையிடணும். அப்ப நாங்கள் அந்த சும்மா நார்மல் போன்லாம் போட்டனாங்களா, அப்ப அதுல பிள்ளை சரி இருக்குன்னு தானே, பிள்ளைகள் கூட இருக்கு, சரியன்றதுக்கு அமைவாக பிள்ளைதான் கூட இருக்கு. அதனால வந்து வீடியோ போட்டு இருக்கிறேன். அப்படி போட்டு தான் நான் அந்த காணொலியை போட்டு நான் இப்ப 2024 காலப்பகுதியில தான் புது போன் எடுத்தேன். ரெட்மி 13 ப்ரோ எடுத்தேன். அந்த 13 ப்ரோ போன் எடுத்த பிறகுதான் எனக்கு அந்த வியூஸும் கூட, மற்றது சப்ஸ்கிரைபும் கூடுதலாக வந்தது. முதல் ஆரம்பத்திலே நான் A20s போன் எடுத்து போடைக்கு எனக்கு 100-150 சப்ஸ்கிரைப் தான் இருந்தது. வீடியோவும் பெருசா ஓடாது, 50 பேர் 20 பேர் அப்படித்தான் பார்த்து கொண்டிருந்தது முதல். ஆனா நான் எப்படி எப்ப அந்த போன் எடுத்துட்டு ரெட்மி போன் எடுத்தனோ, அந்த ரெட்மி போன் எடுத்த பிறகுதான் எனக்கு அந்த வியூஸுகளும் கூட வந்தது. மற்றது போனதும் அந்த ரெட்மி போன் நல்ல இந்த கமராயில நல்ல கிளியர். அந்த நான் வீடியோ எடுத்து போட்டா அந்த நல்ல இருட்டு நேரத்திலே நல்ல வெளிச்சமா தெரியும். ஆனா நான் 70,000 எடுத்தேன். நான் 70,000 எடுத்து அந்த டாயில்ஸ் எல்லாம் எடுத்தேன், யாழ்ப்பாணம் டாயில்ஸ் எல்லாம் எடுத்தேன். எடுத்து அந்த காணொலியை விட்ட பிறகு கொஞ்சமா அந்த பார்வையாளரும் கூட அந்த பார்வையாளரை கூட்டணும்னு சொன்னா நாங்கள் அந்த நல்ல போன் எடுக்கணும். நல்ல போன் எவ்வளவு போன் கிளியரா இருக்குதோ, எவ்வளவு எடிட்டிங் கூட நல்ல கிளியரா இருக்குதோ, அப்பதான் அந்த போன் அந்த நியூஸை கூட்டும். ஆக்கள் பார்வையாளருக்கு அந்த நல்ல வடிவா இருந்தா ஆக்கள் கூட அந்த தட்டி பார்ப்பின.
அந்த அந்த காணொலிகளை நாங்கள் அப்ப போடைக்கு நல்ல வடிவா போடணும். போடைக்கு தான் பார்வையாளர்களும் கூட வருவினம் அந்த எங்களோட காணொலியை தொடர்ச்சியா பார்த்து கொண்டிருப்பினும் அப்படி செய்துதான் நான் இப்படி அந்த என்னுடைய வியூஸ் கூட வந்து. ஆனா என்னுடைய காணொலியில் தொப்பில இன்றைக்கும் இருக்கிறது காணொலி அந்த கிருஷ்ணா அந்த காணொலிகள் கூட போட்டிருக்கிறேன். அப்ப அந்த காணொலிகள் கூட எனக்கு வியூஸ் கூட வந்திருக்குது. மற்ற மற்ற இடங்கள் சுற்றி அதெல்லாம் கூடைக்கு எனக்கு பெருசா அந்த வியூஸ் குறைவா இருந்தது. எனக்கு அந்த கூட வியூஸ்களும் வந்தது கிருஷ்ணாண்ட வீடியோ. அடுத்தது அர்ச்சுனா எம்பின்ற காணொலியும் போட்டும் அதிலும் எனக்கு கூட வந்தது. எனக்கு மொனிட்டேஷன் அதெல்லாம் வந்தது அடுத்த காணொலிகளில் அது தொடர்பான உங்களுக்கு விளக்கமா தெரியப்படுகிறேன். இன்றைய காணொலியானது அந்த நான் யூடியூப்ல எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறேன். இப்ப நாங்க சிலது யூடியூப்ல நான் வீடியோ எடுக்க போறோன்ட்டு போய்க்க சிலது மோட்டர் சைக்கிள் பல்லா போயிடும். மோட்டர் சைக்கிள் உருட்டி கொண்டு போய் புற பெட்ரோல் அடிச்சு இடையில அப்படியே எவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சிருக்கிறேன். புற அடுத்தது என்ன சொன்னா புற வீடியோ எடுக்க சில வீடியோ எடுக்க சிலது ஆட்டுப்பட்டு கிழங்குப்பட்டு இருக்கும். இப்போ அதுலயும் ஒரு வீடியோ லெஸ்ட் ஆயிடுது. பிறகு நான் வீடியோ சிலதை கொண்டு வந்து எடிட் பண்ணிக்க சிலது அந்த வீடியோ சிலது அங்க எடிட் பண்ணி இது தேவையில்லைன்ற சொல்லி அந்த அழிக்க சில மாறி கூட போட வேண்டிய வீடியோ மாறி அழிச்சு போடுவோம். அதால எங்களை வீடியோ எல்லாம் சில அழிஞ்சு அப்படி சில வீடியோ எங்களுக்கு இல்லாம இருந்திருக்குது. அப்படி நான் கஷ்டப்பட்டு எவ்வளவு வீடியோ எடுத்தும் சிலது தோல்வியில முடிஞ்சிருக்குது. எல்லா தோல்விகளுக்கு மத்தியில தான் இந்த யூடியூப்பை நான் ஆரம்பித்திருக்கிறேன். ஆரம்பித்து இப்ப டேட்டா காட்டு இப்ப எனக்கு இன்னும் காசு வர தொடங்க இல்லை. ஆனா இந்த யூடியூப்புக்காண்டி நான் எவ்வளவு காசு பெட்ரோல் செலவழிச்சு எவ்வளவு காசு செலவழிச்சிருக்கிறேன். நான் அந்த கணக்கு ஒன்றும் பார்க்கல எவ்வளவு செலவழிச்சு நான் எவ்வளவு எனக்கு வந்திருக்குன்னு சொல்லி அந்த கணக்கு ஒன்றும் பார்க்கல. ஆனா கூடுதலான காசு பெட்ரோலுக்கு வெல்வெட்டி தூர கருத்துறை சாவச்சேரி ஜல மாதகள் கார்னர்ன்னு சொல்லி எவ்வளவு இடத்துக்கு போய் இந்த காணொலியை எடுத்து விட்டிருக்கிறேன். அதை நீங்க பார்வையிட்டு இருக்கிறீர்கள். அப்படி அவ்வளவு தூரத்துக்கு போயிருக்கிறேன். ஆனா பெட்ரோல் செலவுலாம் ஏன்னா காசை வர தொடங்கல பெட்ரோல் செலவுகள் எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில போறது. பெட்ரோல் இல்ல முடிச்சு திருத்தணும். மற்றது டேட்டா கார்டு போடணும். டேட்டா கார்டு போட்டு தான் ஏற்றணும். அப்ப டேட்டாவும் இப்போ இன்றைக்கு நான் கோயில் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னா இந்த வீடியோ எடுத்து உடனே விடணும். யூடியூப்னு சொன்னா உடனே போட்டியாளர்கள் கூடுதலா இருக்கிறார்கள். அப்பனா நாங்க அந்த யூடியூப்பை வீடியோ எடுத்த உடனே அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணினாதான் எங்களோட வியூஸ்கள் கூட வரும். இல்லாட்டி நாங்கள் எல்லாரும் போட்டா பிறகு இன்றைய காணொலிகளை நாளைக்கு போட்டோம்னு சொன்னா அந்த பார்வையாளர்கள் குறைஞ்சு இந்த காணொலியை பார்வை விகிதம் குறைவாக காணப்படும். அப்படி எங்களது காணொலியை பார்வையிடுகின்ற விகிதமானது குறைவாக காணப்படும். அப்படியே நாங்கள் அந்த காணொலிகளை உடனுக்குடன் போட வேணும். போட்டாதான் எங்களுக்கான அந்த வியூஸ் கூடும், சப்ஸ்கிரைப் கூடும், மற்ற காசும் பெற தொடங்கும். ஆனா எனக்கு நான் அந்த சாம்சங் A20s போன்ல வீடியோ எடுத்து போட்டு சரியாக லோட் ஆகி சிலது சூடாகும் அந்த போன் எல்லாம். அப்படி சூடாகி இருந்தாலும் நான் இன்றைய போடுற காணொலி சில இந்த டேட்டா போன்லாம் போடுறத அது இன்றைய போட்டா நாளை தான் அந்த டேட்டா அந்த வீடியோவே வேறினா இன்றைய போட வேண்டியது நாளை தானே நிற்கும். அப்ப அப்படி கஷ்டப்பட்டு வீடியோல எல்லாம் எடிட் பண்ணி இரவு பகல் பாராமல் கண் முழிச்சு இந்த நீங்க யூடியூப் செய்யறான்னு சொன்னா இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கணும். நாங்கள் எல்லாரும் நித்திரை ஆயிடுவீங்க 10 மணி என்றால் நாங்கள் முழிச்சிருந்து எல்லா யூடியூபர்ஸும் அப்படித்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். என்னன்னா இதான் அந்த கண் முழிச்சு கண்ணால சில கண்ணீர் வர்ற மாதிரி சில நித்திரை வரும் பாரு. இப்படி போன் எடுத்து கொண்டு இருந்த மாதிரி சொன்னா பார்த்து கொண்டு இருந்து எடிட் பண்ணி பண்ணிட்டு சில நித்திரை தூக்கம் வந்து இப்படி விழுத்தும் அந்த போனு. சில போனுக்கு விழ விழும். அப்படி பல கஷ்டங்களின் மத்தியில தான் எனக்கு இந்த யூடியூப்பை ஆரம்பித்து இருக்கிறேன். நம்ம எல்லாம் அப்படி போனெல்லாம் விழுந்து எடுக்க வேணும். அப்படி சில நேரம் நான் போனையே கீழே விடுத்தி இருக்கிறேன். ஏன்னா நித்திர தூக்கத்துல காலமா வேலை செய்து போட்டு இரவும் போனை எடிட் பண்ணி செய்ய அந்த நித்திர தூக்கம் தானே. வேலைக்கு 5 மணிக்கு கிளம்பிட்டு வேலை போகணும். வேலை போட்டு வந்து யூடியூப் வீடியோ எடிட் பண்ணிக்க அந்த வேலை கிளம்பினது அது இன்னொரு நித்திர தூக்கம் வரும். அப்ப போனவள் அப்படி விழுந்து அப்படி செய்யும்.
இவ்வாறு பல தோல்விகளை பல அவமானங்களை கடந்துதான் இந்த நான் யூடியூப்பை செய்து கொண்டிருக்கிறேன். நான் யூடியூப் செய்து வீடியோ எல்லாம் விட்டா போறாலும் சில பேர் என்னை அவமானப்படுத்தி பல்வேறு வகையிலே கேலிக்கு ஆக்குவார்கள். இருந்தாலும் அதனையும் நான் பொருட்படுத்தாமல் நான் பல கஷ்டங்களை கடந்து வந்தாலும் என்னுடைய குறிக்கோளானது இந்த யூடியூப்பிலிருந்து நான் நல்ல யூடியூப்ல வீடியோ போடணும், மக்களுக்கு நல்ல காணொலிகளை சென்றடையணும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காகவும் நான் இந்த யூடியூப்பை ஆரம்பித்ததிலிருந்து பல்வேறு உதவி திட்டங்கள் வந்து நான் பல உதவி திட்டங்களை செய்திருக்கிறேன். என்னுடைய காணொலிகளை நீங்க சென்று பார்வையிடுங்க. ஏழை மக்கள் மற்றும் கூடுதலான மக்களுக்கு நான் செய்திருக்கிறேன். அதை நான் சொல்லி காட்டையில பொதுவாக ஏழை மக்களுக்கு என்னால் இயன்ற ஒரு சிறு முயற்சியை இந்த யூடியூப் மூலம் ஆரம்பித்து பல்வேறு வகையிலே என்னால முடியுமான அளவு சென்று உதவி செய்திருக்கிறேன். அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் நான் யூடியூப் செய்து இவ்வாறு தொடர்ச்சியாக என பயணத்தை மேற்கொண்டிருக்கிறேன். பல்வேறு அவமானங்கள், பல்வேறு சிலவர் என்னிடம் எவ்வளவு பேசியினம் அதே காசு வெளிநாட்டிலிருந்து எனக்கு இந்த பிறந்த நாள் கொண்டாட்டங்களுக்கு மட்டும்தான் எனக்கு அனுப்பிவினோம். அது எங்களுக்கு தெரிஞ்ச உறவினர் சொந்தக்கார முறையில அதில் உதவி செய்யணும். உதவி செய்த அந்த காசை நான் கொண்டு போய் சாப்பாடுகள் உடுப்புகள் எல்லாம் வாங்கி ஏழை மக்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த வீடியோ போட்டாலும் சில பேர் கேட்பினம், அதுல இருந்து எவ்வளவு நீ அடிச்ச நீ எவ்வளவு காசு உனக்கு அதுல இருக்குது என்று சொல்லி அதை சில கேட்கினேன். ஆனா அதை கேட்கறதுல நியாயம் இருக்குது. இருந்தாலும் நான் அப்படியான ஒரு செயலை செய்யலை. நான் எல்லாருக்கும் அவருக்கு நாங்கள் எனக்கு காசு அனுப்பினால் அவளா காசு நான் அவருக்கு கணக்கு காட்டணும். இந்த பொருள் இந்த விலையில வாங்கினான், அந்த பொருள் அந்த பொருள் வாங்கினான், சாப்பாட்டுக்கு இவ்வளவு காசு என்று சொல்லி அந்த எல்லாத்தையும் அப்படியே கணக்கு கொடுத்து செய்ததால அதை இப்பவும் எனக்கு காசு அனுப்பி நீங்க பிறந்த நாள் நிகழ்வுன்னு சொன்னா கட்டாயம் செய்யுங்க, நான் உங்களுக்கு காசு அனுப்புறோம் அப்படி என்றெல்லாம் சொல்லிவினோம். அப்படி என்னில ஒரு நம்பிக்கை இருந்தபடியா அந்த மக்கள் வெளிநாட்டிலிருந்து இருக்கின்ற உறவுகள் எனக்கு அனுப்பி உதவி திட்டங்கள் செய்திருக்கிறேன், சாப்பாடுகள் கொடுத்திருக்கிறேன். அப்படி பல்வேறு வகையிலே உதவி திட்டங்கள் நான் செய்திருக்கின்றேன். அவ்வாறு பல துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்து பல்வேறு உதவி திட்டங்களை செய்து தற்போது வரை என்னுடைய யூடியூப் பயணமானது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, செய்து கொண்டிருக்கின்றது. 400க்கு மேற்பட்ட வீடியோ பதிவு செய்து நீங்கள் பார்வையிட்டிருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக எனக்கு நீங்கள் பார்வையிடுவதால் தான் எனக்கு சந்தோஷம். நீங்கள் பார்வையிடும் போது நான் இன்னும் சிறப்பான காணொலிகளை பதிவிட்டுக் கொண்டிருப்பேன். என்னுடைய வளர்ச்சிக்கு முழு காரணமாக இருப்பது நீங்கள் தான் பார்வையாளர்களே. பார்வையாளர்களுக்கு மிக்க நன்றிகளை கூறிக்கொண்டு என்னுடைய காணொலியை நீங்கள் தொடர்ச்சியாக பார்வையிடுங்கள். எதன் குறை நிறைகள் இருந்தால் தெரியப்படுத்துங்கள். நான் காணொலிகள் இதன் பிழை இருந்தால் நீங்கள் தெரியப்படுத்தும் போதுதான் நாங்கள் சில தவறுகளை மீட்டி அதிலிருந்து நாங்கள் மீளலாம். இதன் பிழை இருந்தால் நீங்க சுட்டி காட்டுங்க. நாங்கள் சிறப்பான பாதைகளிலே வெற்றிகரமான ஒரு அடுத்து வரும் காணொலியிலே ஒரு வெற்றி செய்திகளை யூடியூப்பால் எனக்கு ஏற்பட்ட சில நன்மைகள் சில வெற்றிகளை உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். அது தொடர்பான காணொலிகளை தான் நீங்க தற்போது பார்வையிடுகிறீர்கள். பாண்டிதன் வீஸ் என்ற சேனலுக்கு புதிதா வந்திருக்காது, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம். அடுத்து வரும் காணொலியில் ஒரு யூடியூப்பால் எனக்கு கிடைத்த ஒரு வெற்றிகரமான செய்தியை உங்களுக்கு அறிய பெறப் போகின்றேன். அது தொடர்பான காணொலிகளை அடுத்து வரும் காணொலியை பார்வையிடுவோம். நன்றி, வணக்கம்.